ப்ரோ யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்ப இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் தான் பார்ப்போமா இல்லை வேறு என்னென்ன ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்ப்பீங்க? ஆம்பியன்ட் எல்லாமே செக் பண்ணி லைட் செக் பண்ணுறது. ஓகே. அதுக்கப்புறம் சன்ரூஃப் அந்த லைட்டு ஓகே. கேமரா ஒர்க் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி எல்லாம் கழட்டி எடுத்து கீழே ஹெச்பி பேட்டரி இல்லை எல்வி பேட்டரி. ஓகே ஓகே. நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே ஆகுது. 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி இருக்கோம். என்ன மாதிரிலாம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு இஷ்யூமே ஃபேஸ் பண்ணல. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹோம் கரண்ட்ல நம்ம சார்ஜ் பண்றோம்ல, ஹோம் கரண்ட் அப்படின்னா குயிக் சார்ஜ் கிடையாது, மொபைல் சார்ஜ் மாதிரி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 amps பிளக்ல போடுற மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர்ல வந்து நம்ம வண்டிக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த கரண்ட் ஃபிளக்சுவேஷன் இருக்கும்ல, அதனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா வந்து சார்ஜ் ஏறல. இது மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேட்டிவ்ல சேம் அதே சார்ஜரை கொண்டு வந்து நம்மளோட பிளாட்ல இல்ல வேற எங்கேயாச்சும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 0 to 100 வந்து ஏறிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால மேபி அது சார்ஜர் பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஹோம் கரண்ட்ல மட்டும் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு. ஏன்னா வந்து அந்த கரண்ட் பிளக்சுவேஷன் இருக்கிறதால அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வண்டியை பத்தி, அதாவது ஒரு யூசர் ரிவ்யூவா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வண்டி வந்து டாப் எண்ட் பேக் 3. ஓகேவா? பேக் 3ல வந்து டாப் எண்ட் நம்ம எடுத்திருக்கோம். இதோட காஸ்ட் வந்து ஆன் ரோடு வந்து ஆல்மோஸ்ட் 35 lakhs கிட்ட வருதா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 35 lakhsக்கு இந்த வண்டி செம்ம ஒர்த்துங்க. இந்த வண்டியில இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே 30 lakhs இருக்கிற எந்த வண்டியிலுமே இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல போனதான் இந்த வண்டியில இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே இருக்கும். அதே மாதிரி நம்ம வண்டிக்கு அக்சசரிஸுமே பெருசா எதுவுமே நம்ம ஃபிட் பண்ணவே இல்லை. ஃப்ளோர் மேட் தான் போட்டிருக்கோம். அந்த ஃப்ளோர் மேட்டுமே வந்து நம்ம வெளியில தான் போட்டோம். நம்ம அப்துல்லோட கடை கார் கிரியேஷன் ஆடியோ இருக்குல்ல, நம்ம அடிக்கடி அங்கதான் போவோம். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோர் மேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. HSL OEM மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம போட்டோம். சப்போஸ் நீங்க ஃப்ளோர் மேட்லாம் போடுறீங்கன்னா அந்த கடை நம்பர் 3. நாட் ஓன்லி ஃப்ளோர் மேட், நீங்க ஒரு பேஸ் வேரியன்ட் வாங்குறீங்க, இல்ல ஹையா அப்கிரேட் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் கார்ல வந்து அக்சசரிஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கடையை ட்ரை பண்ணுங்க. செம்மையா பண்ணி தருவாப்ல. நம்ம வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அக்சசரிஸ்லாம் வந்து மார்க்கெட்ல இன்னும் வரல. ஓகேங்களா? அதனால ஷோரூம்ல வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ எனக்கு 2-3 அக்சசரிஸ் வேணும் அப்படின்ட்டு. என்னென்ன அக்சசரிஸ் போட போறோம் அப்படின்னா, மட் கார்டு ஒன்று போட போறேன், அதுக்கப்புறம் பூட் மேட் ஒன்று போடணும், அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு வந்து அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, பெரிய ஸ்கிரீன், அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் கார்டு ஓட்டணும். ஸோ இது 3 மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். மற்ற எதுவுமே நான் போடல. அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டெப் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நான் இதெல்லாம் எதுவுமே போடல. இப்போதைக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம வண்டியை வந்து சர்வீஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஏதாவது கன்சர்ன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்குமே ஜென்ரல் செக்கப் இருக்குது. அந்த ஜென்ரல் செக்கப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க செக் பண்ணி ரிசால்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம வண்டிக்கு அப்டேட் எதுவும் வரல. ஸோ லைவாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் அப்டேட் இருந்தால் அதுக்கு சம் டைம் எடுக்கும். நம்ம ஆல்ரெடி வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே அவங்க செக்கிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணால் தான் நமக்கு தெரியும். ப்ரோ யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்ப இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் தான் பார்ப்போமா இல்லை வேறு என்னென்ன ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு வைப்பர் வாட்ரு, ஓகே, அப்புறம் பிரேக் ஃபியூலு, ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதில் ஏர் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ள ஆம்பியன்ட் எல்லாமே செக் பண்ணி லைட் செக் பண்ணுறது, ஓகே, அதுக்கப்புறம் சன்ரூஃப் அந்த லைட்டு ஓகே, கேமரா ஒர்க் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணுறது. ஓகே. இது பேசிக் காமன் செக்அப் தான். நம்ம காமன் செக். சரி, ஓகே 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 ப்ரோ. நம்ம செகண்ட் தேர்ட் வருது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த சர்வீஸில் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி எல்லாம் கழட்டி எடுத்து கீழே ஹெச்பி பேட்டரி இல்லை எல்வி பேட்டரி, ஓகே ஓகே, அந்த பேட்டரிலாம் கழட்டி அதோட ஒவ்வொரு வாட்டியும் இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது செக் பண்ணணும், கிராவிட்டிலாம் செக் பண்ணி ஓகே, அதுக்கப்புறம் தான் மொத்தமாக எல்லாம் பண்ணணும். ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஜஸ்ட் ஒரு காமன் செக்அப் மட்டும் தான். காமன் செக்அப் அது எல்லாம் பண்ணிட்டு பிரேக் ஃபியூல் அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணுறது தான். ஓகே. இதில் ஏதாவது மாற்றுவீங்களா? இதில் ஏதாச்சும் பிரேக் ஃபெயில் அந்த மாதிரிலாம்? இப்போ கிடையாது. அது வந்து அதுக்கு தனியாக 5000 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஓ சரி, ஓகே ஓகே. ஃபியூல் வந்து பிரேக் ஃபியூல் வந்து அந்த வண்டி மாதிரிலாம் கிடையாது நம்மளுக்கு. ஆமாம், பேட்டரி வண்டினால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரி, ஓகே ஓகே ப்ரோ. நல்ல வேளை நம்ம வண்டிக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவுமே இல்லை. சப்போஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வண்டி கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்குமா. ஸோ சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட் இருக்கிறதால ஸோ இந்த ஜென்ரல் செக்கப்லாம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வேலை ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. அப்புறம் கார் வாஷிங்காக வெயிட் பண்ணுறோம். கார் வாஷிங் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, மேபி ஒரு 30 மினிட்ஸு. ஸோ 30 மினிட்ஸில் வந்து நம்மளோட சர்வீஸ் முடிஞ்சிடும்.
காலையில் வந்து நான் ஒரு 9:30 போல் வந்தேன்னா இப்போ வந்து மதியம் ஒரு 11:30 சாரி காலையில் தான் அது 11:30 12 கிட்ட ஆக போகுது. நம்ம அவ்வளோதான், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்ம வண்டி வந்து வாஷிங் முடிஞ்சு இப்போ தான் வெளியில் வருது. இன்டீரியர் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல், அதாவது ஃபியல் போடுறோம்ல பெட்ரோல் டீசல், அது எல்லாத்துக்குமே வந்து தனி சர்வீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவி வெஹிக்கிள் அப்படின்னா அதுக்குமே தனி சர்வீஸ் டீம், அதனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளோட இவி வந்து டக்குன்னு சர்வீஸ் முடிஞ்சு வாட்டர் வாஷ்லாம் முடிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 0 ரூபி, நம்மளுக்கு எதுவுமே சார்ஜஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் சர்வீஸ் நம்ம எப்போ போனோம் அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு போனோம். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பேட்டரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பேட்டரியோட கிராவிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆயில் மாற்றுறது, பிரேக் ஆயில் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அது மட்டும்தான் அடுத்த சர்வீஸில் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வீஸில் பெருசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஜெனரல் செக்அப் மட்டும்தான். பக்கத்தில் இருக்கிற யார்டுக்கு வந்து நம்ம அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா மட் கார்டு வந்து நம்ம இது வரைக்கும் போடவே இல்லை, இப்போ தான் மட் கார்டே போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஸ்பிளே இருக்குல்ல, ஸோ டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரீன் கார்டை நம்ம ஒட்டவே இல்லை. ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன் கார்டு, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்பிளேக்கு ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து பூட் மேட் ஒன்று, நம்ம வண்டி எடுக்கும் போதே வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து நம்ம ஒட்டி இருக்கணும், பட் ஆனால் ஒட்டல. நம்ம ஒட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சிங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீன் கார்டு. இதோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து 1400 தான். நான் கூட ஆக்சுவலி நிறையா இருக்குமோன்னு நினச்சேன். 1400 தானே ப்ரோ? உங்களுக்கு ப்ரைஸ் தெரியாதோ? சரி ஓகே, நான் ஆல்ரெடி இதில் பார்த்தேன், அவங்க அமிச்சதில் 1150 தான் போட்டிருக்கு. ஓகே, நான் கூட 1400 நினச்சிட்டேன். ஸோ 1150 ரூபா தான். பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கார்டு வந்து 1150 ரூபாய்க்கு தராங்க. ஏன்னா மொபைலுக்கே நம்ம சின்னதாக ஒட்டுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 600 சொல்லுவாங்க. பட் ஓகே, அதே மாதிரி நல்லா நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்குங்களா மறக்காத ஒட்டி க்ளீன் பண்ணிடலாம். இல்லை ஒரு நிமிஷம். பரவாயில்லைங்க, இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து நல்லா இருக்குங்க. வெறும் 1150 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கார்டு நல்லா இருக்குது, ஒட்டின மாதிரியே தெரியல. பட் என்ன, இந்த இடத்துல சின்னதாக ஒரு பபுள்ஸ் இருக்குது, அது ஹீட்டானா போயிடுன்றாப்புல. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். டச்செல்லாம் நல்லா சென்சிட்டிவாக ஒர்க் ஆகுதா? ஓகே, நல்லா தான் ஒர்க் ஆகுது, அப்போ பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்பீடாக இருக்குது. இந்த பூட் மேட் ஆக்சுவலி நான் வெளியிலேயே போடலான்னு கூட பார்த்தேன், பட் ஆனால் வெளியில் கிடைக்கவே இல்லை. ஃபைனலி மகேந்திராலேயே வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இதை போட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல கிளாத் மாதிரி இருக்குல்ல, சப்போஸ் ஏதாச்சும் நம்ம வச்சிருந்து ஊற்றிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காதா, அதனால தான் வந்து இதை போட்டோம். இது வந்து ரப்பர் தானே, ஆக்சுவலி ஏதாவது ஊற்றினுச்சு அப்படின்னா கீழே நம்மளுக்கு போகாது. அதுக்கப்புறம் திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்குமே நல்லா வசதியாக இருக்கும், அதனால தான் இதை போட்டேன். ஸோ ஃபைனலி நம்மளோட அக்சசரிஸ் எல்லாம் மாட்டிட்டு சர்வீஸையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வண்டிக்கு வந்து ஹோம் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் ஏறல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட போர்ட்டபிள் சார்ஜர். ஓகேங்களா? பட் என்ன இஷ்யூன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சி ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளோட போர்டு இருக்குல்ல, நம்மளோட போர்டில் வந்து 20 ஆம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபியில் வந்து 10 ஆம்ஸ் இருந்தது. ஓகேங்களா? அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து 25 மாற்றிட்டோம். 20 இருந்தாலே போதும், பட் 25 மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஹோம் கரண்ட்டில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து பக்காவாக சார்ஜ் ஆகுது. சப்போஸ் நீங்களும் வந்து ஹோம் கரண்ட்டில் வந்து உங்கள் வண்டி சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ 20 ஆம்ஸ் ப்ளஸ் எம்சிபி இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சார்ஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் எல்லாருக்குமே டாட்டா, பாய் பாய், see you.